வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணுவ கொடிநாள் விழா. அதிக நிதி திரட்டிய கல்வித்துறைக்கு சான்றிதழ் வழங்கி முதல்வர் துவக்கி வைத்தார். பல்நோக்கு உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்த பிறகு நேரடி நியமனம் செய்ய வேண்டும். குரூப் சி டி பிரிவு ஊழியர் சங்கம் வலியுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட திமுக நிர்வாகிகள் விருப்ப மனு. கட்சி அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். புள்ளியியல் மென்பொருள் தேசிய பயிற்சி பட்டறை இந்திரா காந்தி அரசு கல்லூரி நடத்துகிறது. இனி விரிவான செய்திகள். ராணுவ வீரர்களின் நலனிற்காக செலவிடும் கொடிநாள் கொடை திரட்டும் பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். முன்னாள் ராணுவ வீரர்களின் நலத்திட்டங்களுக்கு செலவிட கொடிநாள் கொடை மூலம் நிதி திரட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படும் ராணுவ கொடிநாள் நிகழ்வை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டு 18,33,505 ரூபாய் கொடிநாள் நிதி திரட்டிய கல்வித்துறையை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கிய முதல்வர் அதிகப்படியாக நிதி திரட்டிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, ஜிப்மர் மருத்துவமனை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட ஏனைய துறையினர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது தலைமை செயலர் சத்தியவதி, காவல்துறை தலைவர் ரன்வீர் சிங் கிருஷ்ணியா உட்பட துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இரவு பகல் பாராது பாடுபடுகின்ற நமது இராணுவ வீரர்களுக்காக, அவருடைய நலனுக்காக பெருமை சேர்க்கின்ற வகையில் கொடிநாள் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. முன்னாள் இராணுவ வீரர்களுடைய மறுவாழ்விற்காகவும் அவருடைய குடும்பத்தாருடைய நலனுக்காகவும் இந்த நிதி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் அதிக கொடிநாள் வசூல் செய்து மாண்புமிகு மத்திய அமைச்சருடைய பாராட்டுதலையும் சுழற்கேடத்தையும் பெற்று வருகின்றது. கடந்த ஆண்டு நமது கொடிநாள் வசூல் 44,52,284 ரூபாயாகும். இந்த ஆண்டு 47,49,232 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. துறைகள் அதிக அளவு கொடிநாள் வசூல் செய்து கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக கல்வித்துறை அதிக கொடிநாள் வசூல் செய்து கொடுத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல துறைகள் சிறந்த முறையில் கொடிநாள் வசூல் செய்து நம்முடைய முன்னாள் இராணுவ வீரர்களுடைய நலனுக்காக வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. இந்த தருணத்தில் நம்முடைய நாட்டின் நலனுக்காக பாடுபட்ட வீரர்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு நமது நன்றியை செலுத்துகின்ற வகையில் அதிக அளவு கொடிநாள் வசூல் செய்து அவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை மேலும் செய்து வர செல்வந்தர்கள், வணிகர்கள் மற்றும் அனைத்து பிரிவு மக்களும் அதிக கொடிநாள் வசூல் செய்து கொடுக்குமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். மனமுவந்து நமது முன்னாள் இராணுவ வீரர்களுடைய நலனுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். பல்நோக்கு உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்த பிறகு நேரடி நியமனம் மூலம் ஆட்கள் அமர்த்தப்பட வேண்டும் என அரசு பொதுப்பிரிவு ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பொதுப்பிரிவு சங்க தலைவர் கணேசன், புதுச்சேரி அரசில் பணிபுரியும் பல்நோக்கு உதவியாளர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இளநிலை எழுத்தர் பதவி உயர்வை அரசு புறக்கணித்து நேரடி நியமனம் செய்ய முடிவு செய்துள்ளது கண்டனத்திற்கு உரியது என்றும்,
இந்நேரடி நியமனத்தால் பல்நோக்கு உதவியாளர்களையும் புதிதாக வேலைக்கு வரவிருக்கும் படித்த இளைஞர்களையும் மன உளைச்சலுக்கு அரசு ஆளாக்கியுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 23 ஆண்டுகளாக எந்த பதவி உயர்வும் இல்லாமல் இருக்கும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த கணேசன், அரசின் இத்தவறான முடிவை எதிர்த்து மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், நேரடி நியமனத்தில் பல்நோக்கு உதவியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய இளநிலை பதவிகளை கொடுத்துவிட்ட பிறகு தேர்வு நடத்தி ஆட்களை நியமிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு சங்கத் தலைவர் கணேசன் கோரிக்கை வைத்துள்ளார். இதனிடையே அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எழுத்தர், தட்டச்சர் பணியிடங்களுக்கான போட்டி எழுத்து தேர்வு வரும் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுகவினர் விருப்ப மனு பெறும் பணியினை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக இறங்கியுள்ளன. இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. விண்ணப்பங்களை கட்சியின் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் உறுப்பினர்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பெறப்படும் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது திமுக முன்னாள் அமைப்பாளர் ஜானகிராமன், அனிபால் கென்னடி, ஏம்பலம் செல்வம், ராஜ்பவன் பாலா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தார்கள். ஓகேவா சார்? புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலோடும், கழக பொருளாளர் அண்ணன் தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலோடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று முதல் 10ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இன்று கழக உடன்பிறப்புகள் மிக திரளாக இங்கே வந்து ஆர்வத்தோடு அவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பெறுகின்ற காட்சியை பார்க்கும் பொழுது, இந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரும்பான்மையான இடத்தில் வெற்றியினை பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான செயற்குழு கூட்டம் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ரவிக்குமார், மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் உள்ளிட்ட கட்சி அமைப்பு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைப்பது, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளில் போட்டியிடும் இடங்களை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன. புள்ளியியல் மென்பொருள் குறித்த தேசிய பயிற்சி பட்டறை அண்ணாமலை ஹோட்டலில் துவங்கியுள்ளது. இந்திரா காந்தி அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புள்ளியியல் துறை சார்பில் புள்ளியியல் மென்பொருள் குறித்த தேசிய பயிற்சி பட்டறை நடைபெறுகிறது. அண்ணாமலை உணவகத்தில் தொடங்கியுள்ள இப்பயிற்சி பட்டறைகள் கல்லூரியின் முதல்வர் சீதாராமன் வரவேற்புரை வழங்கிட, உயர்கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் பயிற்சியினை துவக்கி வைத்தார். இப்பயிற்சியின் மூலம் ஆய்வு மாணவர்கள் தங்களது ஆய்வு கட்டுரைகளை தகுந்த புள்ளியியல் சான்றுகளுடன் சமர்ப்பிப்பது குறித்தும், ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வினை விரைவுபடுத்தி குறைந்த காலத்தில் ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பது குறித்தும் புள்ளியியலில் மென்பொருள் தொகுப்புகள் குறித்து விளக்கப்படுகின்றன. இதில் சென்னை மாநில கல்லூரி பேராசிரியர் ராவணன், புள்ளியியல் துறை அதிகாரிகள், தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த பேராசிரியர்கள், பல்வேறு பாடப்பிரிவு ஆய்வு மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். ஆல்பா மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 750க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. உருளையன்பேட்டையில் உள்ள ஆல்பா மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சிகள் LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள 750க்கும் மேற்பட்ட மாணவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் உலகின் 7 அதிசயங்கள், விலங்குகளின் வீடு, மீன் வளர்ப்பு முறைகள், உணவின் முக்கியத்துவம், இதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாடுகள், உப்பு நீர் மூலம் மின்சாரம் தயாரித்தல், சூரிய ஒளி மூலம் கப்பலை இயக்குதல் ஆகியவை குறித்த திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாணவ மாணவியரின் படைப்புகள் அமைந்திருந்தன. சத்துணவு கள அலுவலர்களுக்கு நடத்தப்பட்ட பயிற்சி பட்டறையில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களை சத்துணவு துறையின் துணை இயக்குநர் காளிமுத்து வழங்கினார்.
மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, உணவு மற்றும் ஊட்டச்சத்து கழகம் ஆகியன இணைந்து சத்துணவு கள அலுவலர்களுக்கான பயிற்சி பட்டறை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களாக நடத்தின. இதற்கான நிறைவு நாளையொட்டி பயிற்சியில் கலந்து கொண்ட ஊட்டச்சத்து கள அலுவலர்களுக்கு சான்றிதழ்களை துறையின் துணை இயக்குநர் காளிமுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் ஆனந்த், ஜாஸ்மின், நிர்வாக அலுவலர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய மாநாடு, கேரள அமைச்சர் பங்கேற்பு. உலக அமைதி வேண்டி கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி, ஆச்சாரியா நிறுவனம் ஏற்பாடு. செய்திகள் தொடர்கின்றன. தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய மாநாட்டை கேரள அமைச்சர் அலினா சல்தானா தொடங்கி வைத்தார். தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய மாநாடு துவங்கியுள்ளது. ரோஸ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தலைமை தாங்கிட பேரவை பொதுச் செயலாளர் ராம்பாவ் பட்டேல், செயலாளர்கள் பீட்டர் பிரதீப் சாட்டர்ஜி, வாசுதேவ் பலூர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்மாநாட்டில் கோவா மாநில வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அலினா சல்தானா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மீனவர் தலைவர்களின் படங்களையும் திறந்து வைத்தார். மாநாட்டில் பேசிய அமைச்சர், கடல் வளங்களை மீனவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பாடுபட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான உதவிகளை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் தாமோதர், மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பஞ்சவர்ணம், ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். ஆச்சாரியா கல்வி குழுமம் சார்பில் உலக அமைதி வேண்டி பிரம்மாண்ட தியான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக குழும தலைவர் அரவிந்தன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், ஆச்சாரியா கல்வி நிறுவனம் சார்பில் 1000 வருடங்களுக்கு ஒருமுறை வரும் அபூர்வ தேதியான 12-12-12 அன்று உலக அமைதிக்காகவும் மக்கள் மகிழ்ச்சிக்காகவும் தியான நிகழ்ச்சி நடத்த உள்ளதாகவும், உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள இத்தியான நிகழ்ச்சிகள் 12,000 பேர் பங்கேற்பதாக கூறிய அரவிந்தன், தியான நிகழ்ச்சி கின்னஸ், லிம்கா, ஏசியன், இந்தியா எலைட் சாதனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் 12ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை இச்சாதனை நிகழும் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் அரசு அச்சகம் முன்பு வேலைநிறுத்த தயாரிப்பு இயக்கத்தில் ஈடுபட்டனர். இவ்வியக்கத்தில் சீதாராமன், சம்மேளன தலைவர் ஆனந்தராஜன், புகழேந்தி, இளங்கோவன், சந்திரசேகர், ஞானசேகர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகள் குறித்து கோஷமிட்டனர். 7வது மாநில குழுவை அமைத்தல், அரசு பதவிகளை உருவாக்க தடையாணையை நீக்குதல், தினக்கூலி தொகுப்பூதிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினரின் கோரிக்கைகளாகும். கேரள மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அலினா சல்தானா அமைச்சர் தியாகராஜனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்துள்ள கேரள மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அலினா சல்தானா அமைச்சர் தியாகராஜனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தார்கள். தமிழகத்திற்கு காவிரி நீரை தரவே முடியாது என்று கூறி வந்த கர்நாடக அரசு திடீரென வினாடிக்கு 10,000 கன அடி நீரை திறந்துவிட்டிருக்கிறது. காவிரி நீர் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழகத்திற்கு நாள்தோறும் 10,000 கன அடி நீரை திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநில அரசு பெல்காமில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியது. முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் கர்நாடகாவிற்கு தண்ணீர் போதாது என்பதால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருப்பதாகவும் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறியிருந்தார். இதனால் கர்நாடகா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தமிழக அரசு தொடரக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடக அரசு நேற்று இரவு முதல்
கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீரை திடீர் என திறந்துவிட்டுள்ளது. லண்டன் கிளாசிக் செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். லண்டன் செஸ் கிளப் தொடரில் மொத்தம் 9 சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 9 கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற 5வது சுற்று ஆட்டத்தில் உலக சாம்பியனான ஆனந்த் பிரிட்டனின் கவான் ஜோஸுடன் விளையாடினார். கருப்பு காய்களுடன் விளையாடிய ஆனந்த் 29வது நகர்த்தலின் போது வெற்றி பெற்று 3 புள்ளிகளை கைப்பற்றினார். இந்த தொடரில் ஆனந்த் பெறும் முதல் வெற்றி இதுவாகும். 5 சுற்றுகளின் முடிவில் 6 புள்ளிகளுடன் ஆனந்த் 5வது இடத்தில் உள்ளார். 13 புள்ளிகளுடன் நார்வே வீரர் மெக்னல் கர்சன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார். விஸ்வரூபம் படத்தை வெளியிட மேற்கொள்ளும் கமலின் புதிய திட்டத்திற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கமலின் விஸ்வரூபம் படம் வெளியாகும் அதே நாளில் டிடிஹெச் சேவை மூலம் டிவியில் ஒளிபரப்ப ஏற்பாடு நடக்கிறது. இந்த புதிய முறையால் திரையரங்குகளை இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். விஸ்வரூபம் படம் ஹாலிவுட்டிற்கு இணையான தொழில்நுட்பத்துடன் மெகா பட்ஜெட்டில் தயாராகியுள்ளது. கமலே இயக்கி நடித்துள்ள இப்படத்தில் முதன்முறையாக ஏரோ 3D என்ற நவீன ஒளி தொழில்நுட்பமும் புகுத்தப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் தயாராகி உள்ளது இப்படம். இதன் பாடல் வெளியீட்டு விழா வருகிற 7ஆம் தேதி நடக்கிறது. படத்தை ஜனவரி 11ஆம் தேதி ரிலீஸ் செய்ய கமல் திட்டமிட்டுள்ளார். விஸ்வரூபம் தியேட்டர்களில் வெளியாகும் அதே நாளில் டிடிஹெச் சேவை மூலம் டிவியில் ஒளிபரப்பினால் திருட்டு விசிடியை ஒழிக்க முடியும் என்று திரையரங்கிற்கு போகாதவர்களையும் படம் பார்க்க வைக்க முடியும் என்றும் கமல் கருதுகிறார். இதற்காக படத்தை டிடிஹெச் நிறுவனத்திற்கு விநியோகம் முறையில் குறிப்பிட்ட தொகைக்கு விற்றுவிட முடிவாகியுள்ளது. டிடிஹெச் நிறுவனத்தினர் ஒரு இணைப்பிற்கு 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் வசூலித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் குடும்பத்தினர் அனைவரும் 1000 ரூபாயில் வீட்டில் இருந்தே டிவியில் படத்தை காணலாம். ஆனால் இம்முறைக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் இதனை எதிர்த்துள்ளார்கள். கமலை பின்பற்றி எல்லா படங்களையும் டிடிஹெச் மூலம் ஒளிபரப்ப முடிவெடுத்தால் திரையரங்குகளுக்கு கூட்டம் வராது என்று அவர்கள் கூறுகிறார். இப்பிரச்சினை குறித்து நடைபெற்ற திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டத்தில் டிடிஹெச் முறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசாலுகாஸ். புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2917 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராணுவ கொடிநாள் விழா. அதிக நிதி திரட்டிய கல்வித்துறைக்கு சான்றிதழ் வழங்கி முதல்வர் துவக்கி வைத்தார். பல்நோக்கு உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்த பிறகு நேரடி நியமனம் செய்ய வேண்டும். குரூப் சி-டி பிரிவு ஊழியர் சங்கம் வலியுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட திமுக நிர்வாகிகள் விருப்ப மனு. கட்சி அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். புள்ளியியல் மென்பொருள் தேசிய பயிற்சி பட்டறை இந்திரா காந்தி அரசு கல்லூரி நடத்துகிறது. தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய மாநாடு. கேரள அமைச்சர் பங்கேற்பு.
உலக அமைதி வேண்டி கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி ஆச்சாரியா நிறுவனம் ஏற்பாடு. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.